வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோன்னா காளான் கிரேவி செய்ய போகிறோம். காளான் கிரேவி செய்ய ஒரு பாக்ஸ் காளான் 200 கிராம் இருக்கும், அதை எடுத்திருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 3 வெங்காயம், 3 தக்காளி, சோம்பு, சின்ன பட்டை, ஒரு கிராம்பு, அன்னாசிப்பூ, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஒரு பூண்டு முழுசாக உரித்து எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். சின்ன பீஸ் இஞ்சி எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, மல்லித்தலை எடுத்திருக்கேன். கொஞ்சம் தயிர் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். அதோட ஒரு அன்னாசிப்பூ, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துருக்கேன். ஒரு முழு பூண்டு முழுவதுமாக சேர்த்துருக்கேன். அதோட வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் நிறம் மாறுற அளவுக்கு வதக்கி எடுத்துடலாம். அதே எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளியும் வதக்கி எடுத்துருவோம். அதிலே நம்ம எடுத்து வச்சிருக்க காளானையும் சேர்த்துக்குவோம். காளான் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம், தண்ணி விட்டுரும். இப்போ நம்ம தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் வதக்கி வச்சுருக்கோம்ல, அது எல்லாத்தையும் அரைக்கிறதுக்காக ஜாரில் சேர்த்துக்குவோம். அதோட முந்திரி பருப்பு 10 சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். மல்லித்தலை சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் புளிக்காத தயிராக இருக்கணும், இல்லைன்னா க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்ச விழுதை இதோடு சேர்த்துக்குவோம். நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு வேக விட்டுடலாம். இஞ்சி, பூண்டு, மிளகாய் பொடியோட பச்சை வாசம் போகட்டும். அதோட நம்ம எடுத்து வச்சிருக்க காளானை சேர்த்துக்குவோம். நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். காளான் சீக்கிரம் வந்துடும். எண்ணெய் பிரியணும், ஓரளவு பிரிஞ்சு வந்திருக்கு. கலந்து விட்டுருவோம். இன்னும் நல்லா பிரியணும், மூடி வச்சுட்டேன். இப்போ ஓரளவு பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 4 பூண்டு, 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்து தட்டி அதில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் மிக்சியில் போட்டிருக்கேன், நீங்கள் உரல் இருந்தால் தட்டிக்கிறங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் மட்டும் மூடி வச்சு இறக்கிடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.